வம்சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். நமக்குள்ள நம்ம குழந்தைங்க விரல் சப்பும். வளர்ந்து ரொம்ப வயசானாலும் சரி, ஸ்கூலுக்கு போற வயசாகும். சில பேர் 3வது 4வது கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பவும் விரல் சப்பும் பழக்கம் இருக்கும். அதை தாண்டி இந்த பெருசா வளர்ந்தவங்களே நல்ல ஒரு 30-40 இயர்ஸ் இருக்கவங்களே நகம் கடிப்பாங்க. இப்படி இப்படி அப்படியே டென்ஷன் ஆச்சுன்னா நகம் கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நகம் கடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம்னா அது அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு மேடம். நான் டென்ஷன் நம்ம நகம் கடிப்பேன். இல்லை வேற ஏதாவது பண்ணுவாங்க. சில பேர் இந்த ஹேரை சுருட்டிகிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த வார்த்தை இருக்கும். இந்த ஹேரை சுருட்டிகிட்டே பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் ஏதாவது தேய்ச்சிட்டே இப்படி இப்படி பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மேனரிசம்ஸே ஒரு நம்ம நாளடைவில் பழக்க வழக்கமாயிடும். அந்த மாதிரி குடிப்பழக்கம்ங்கிறது ரீசன் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தை பழகி அதுக்கு அடிமையாகிறது தான். அப்படின்னா இப்போ விரல் சப்பும் குழந்தைக்கு தான் ஏன் விரல் சப்புறோம்னா அந்த பாலின் ஞாபகத்தில் சப்பும். அது கொஞ்சம் கொஞ்சம் வளரும் போது அதை அப்படியே விட்டுருப்பாங்க அவங்க தாய். அதுலேருந்து அது வெளில வர முடியாமல் தவிக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள் குடிப்பழக்கத்துலேருந்து விடுவிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஃப்ளவர் மெடிசனில் ஒரு ஈஸியான ரெமெடி இருக்குது. ஆக்சுவலாக இது இதோட ரிசல்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன். என்னோட தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் செயின் ஸ்மோக்கராக இருந்து அதை விட்டுருக்காரு. ஸோ இந்த மெடிசன்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தேன். அவங்க ரொம்ப அதுலேருந்து வெளியில் இப்போ நல்லா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா, நகம் கடிக்கிறாங்களோ இல்லை விரல் சப்புறாங்களோ இல்லை குடிக்கிறதுங்கிறது எந்த ரீசன் இருக்காது. அவங்க பாட்டு குடிச்சிட்டு போயின்னா பழகிருக்கும். அந்த மாதிரி இல்லை செயின் ஸ்மோக்கர், பாக்கு இல்லை இந்த பாக்கு, அதுக்கு வேற ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க இங்கே. அந்த மாதிரி பாக்கு இந்த வாய்க்குள்ளே போட்டுட்டு டொபாக்கோன்னு இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ஈஸி ரெமெடி. இதுவும் ஒரு விதமான ஃப்ளவர் ரெமெடி தான். அந்த ஃப்ளவர் மெடிசன் பேர் வால்நட், WALNUT. இந்த வால்நட் அதை அதே மாதிரி நீங்கள் தண்ணியிலையோ இல்லை சுகர் பில்ஸாவையோ எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2-3 தடவை எடுத்துக்கோங்க. ஒரு தடவையும் 5-6 பில்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராப்ஸ் மாதிரி போட்டு தண்ணியில் போட்டு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்கள் அதுலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கும். பிகாஸ் தே டோன்ட் லைக் இட். நோ, நீ இந்த குடிப்பழக்கத்தை விடணும்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் கொடுக்கணும். ஸோ தெரியாமல் இந்த மாதிரி கொடுத்து அவங்கள ஒரு கெட்ட வழியிலேருந்து எடுத்துகிட்டு நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப உதவும். அவங்க ஆரோக்கியமும் இதில் காப்பாற்றப்படும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.